அதான் மாமே இது என்ன பண்றது, கவர்மெண்ட்ஸ்லயும் வேலை இல்லை, அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேவா? இப்ப என் நிலைமை இப்ப நீ சொல்றல அந்த நிலைமை நானே யோசிக்கிறேன். உனக்கு எது ஈஸின்னு வருதோ அதை எடு, சரியா? நட்டமே ஆகாம போகும் அப்படின்னு சொல்லி தெரியுது பத்தியா, அதை எடு. அதான் எனக்கு உனக்கே தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு சில விஷயத்துல நிறைய வேலையை செய்வேன். எதுனா இப்ப நான் சூஸ் பண்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப நம்ம தொட்டோம்னா அடுத்த அப்படியே அமுங்கிக்கிறது. அதான் என்னடா பண்றதுன்னு முடிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணு தொட்டா இன்னொன்னு அப்படியே அமுங்குது. அடுத்து மூவ் பண்றதுக்கு எப்படா யோசிக்கிறோம் நம்ம. கரெக்டா புரியுதா? அதுலயே அட்வான்ஸா என்ன பண்றதுன்னு சொல்லி பாருடா. அதான் நானும் பாக்குறேன். இப்ப நம்ம சொந்தமா இது பண்ணாலும் அமௌண்ட் வேணும். இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி நம்ம இருக்கிற பிரச்சனையே நிறைய பிரச்சனை இருக்கு. வேலை இல்லை, ஒண்ணு இல்லை. அது எப்படி நம்ம சமாளிக்கணும்? நம்ம செலவு நம்ம பார்க்கறதே பெரிய ரேரா இருக்கு. இதுல எப்படி நம்ம அடுத்து சொந்த தொழில் போட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. முதலீடு கம்மியா இருக்கிற மாதிரி பாரு. எங்க மாமே முதலீடு கம்மியா போட்டா ஜிஎஸ்டி போட்டு தள்ளிடுறாங்க. சரியா? அதெல்லாம் இருக்கும் தான். அப்ப எல்லா பிசினஸ்னாலும் அதெல்லாம் சரி. இப்ப இல்லாதவங்க ஓகே மாமே, நம்மள மாதிரி இல்லாத கஷ்டப்படுறவங்க ஏதோ சின்ன சின்ன பண்றோம் நீ. அப்ப அதுக்குன்னு அழிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு தெரியுமா? இருக்கும் தான். அதாவது பிசினஸ்னா போட்டி இருக்கதாண்டா செய்யும். நம்ம தாண்டா அதை முன்னாடி போய் நிக்கணும். அதான் மாமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் நானு. எல்லாமே இருக்கும் பிசினஸ்ல. அதெல்லாம் முந்தி அடிச்சு தான் நம்ம வரணும். புரிஞ்சுதா? என் பிசினஸ்ல 2020 நல்லா அடி செம்மையா அடி விழுகுது. ஏன்னா நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. அதாவது என் லைஃப்ல என்னென்ன படக்கூடாதோ அத்தனை கஷ்டப்பட்டவமே வரப்போற 2026 நல்லபடியா இருக்கு, சந்தோஷமா. அதாவது எல்லாருக்கும் போற சர்ச்சு, கோயில், தொழுகை மெயின் உனக்கு தெரியும். சரியா? எல்லாத்துக்கும் எல்லாருமே பண்ணிடுறோமே. எதுவுமே விடுறது இல்லை. ஏன்னா ஏதோ ஒண்ணு அப்படின்னு மேபி செய்யும். சரியா? அதுல நம்ம எவ்வளவு ஸ்பெஷலாகவும் பண்ணி தரம் தான் மேட்ரே. புரிஞ்சுதா மாமே? அதாவது எனக்கு எப்படி தெரியுமா, நான் துணிஞ்சு இறங்குவேன், கடைசியில ஏதோ ஒன்று லாக் ஆயிருது. ஏக்கா இது பண்ணணும்டா மூளைய